இன்றைய ராசி பலன். ஒரு வாரமாக முயன்று வந்த காரியம் கச்சிதமாக நிறைவேறும். சொல்லுங்க ஜோசியரே. குட் மார்னிங் மிஸ் நட்ராஜ், ஹவ் ஆர் யூ? ஒரு நல்ல விஷயம் இருக்கு, ஒரு கெட்ட விஷயம் இருக்கு. முதல்ல எது சொல்றீங்க? ஏதோ ஒன்று சொல்லுங்க. என் புது பொண்டாட்டி கூட ஃபர்ஸ்ட் நைட் முடிஞ்சு போச்சு. ஒரு நல்ல விஷயம் சொல்றேன் நீங்க. இதான் நல்ல விஷயம். கெட்ட விஷயம் என்னன்னா, இன்னும் ஒரு மாசத்துக்கு நம்ம ஏரியால பவர் கட்டு இருக்காது. ஜோசியரே, ஐயோ, பேப்பர் ஜோசியம் வேற சொல்லுது, பக்கத்து வீட்டு ஜோசியம் வேற மாதிரி சொல்றான். I like it. என்ன வேணும் கோபி? எனக்கு வேண்டியது கிடைச்சிருச்சு, நான் வரேன். கோபி, என்ன இதை விட பெரிய சாக்கா வேணுமா? வேணுண்ணே, ப்ளீஸ்ண்ணே, கொடுங்கண்ணே. அப்போ நம்ம விக்கி சார் வீட்டு கரண்ட் கம்பிய கரெக்டா 9 மணிக்கு கட் பண்ணிடு. எதுக்கு? சாக்கு வேணுமா வேணாமா? வேணும் வேணும் வேணும். அப்போ நான் சொல்றது மட்டும் செய். ஓகே ஓகே. I like it. டியூட்டி மேல டியூட்டி கொடுக்குறாரு சாரு. கடவுளே, நீ இருக்கிறியா? சோகியா நீ. டின்னருக்கு என்ன பண்ணலாம்? கேபேஜ், காலிஃப்ளவர். எஸ், கம் இன். வாங்க ரெட்டு சார், பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. தியானமும் உங்களை பார்க்கலாம் தான் ட்ரை பண்றானி மேம். ஆனா எங்க முடியுது, இந்த திருடம் பிரச்சனைல பார்க்க முடியாம போயிருது. போங்க ரெட்டு சார், ஆல்ரெடி 2 செல்போன் மிஸ் பண்ணிட்டீங்க. பரவாயில்ல அனி மேம், 2 செல்போனோட போச்சு, நான் சந்தோஷப்பட்டுக்கிறேன். வீட்டு இருந்தா பெரிய பெரிய ஐட்டமா காணாம போயிருக்கோம். ஆமா, பக்கி சார் வீட்ல இல்ல? அவரு கிளைண்ட் மீட்டிங்காக வெளியே போயிருக்காரு. போட்டோம் நிறைய ஆர்டர் கிடைச்சு பிஸியாவே இருக்கட்டும். உங்க நல்ல மனசுக்கு நீங்க நல்லா இருக்கணும் சார். சரி, என்ன சாப்பிடுறீங்க? கரெக்ட் போறதுக்குள்ள ஒரு நல்ல ஃபில்டர் காபி போட்டு கொடுங்க. ஐயோ, உங்களுக்கு விஷயமே தெரியாதா? இனிமே பவரே போவாது, அதனால தான் விக்கிய வெளிய அனுப்பிச்சிருக்கேன். அப்படியா? நீங்க இருங்களே, உங்களுக்கு நான் ஜூஸ் போட்டு கொண்டு வரேன். இருங்க. அப்படி உட்காருங்க சார். ஓகே. பஸ் மறந்துட்டு போற பழக்கத்தை மறக்காம விடணும். எல்லார் வீட்லயும் கரண்ட் இருக்கு, நம்ம வீட்டுல மட்டும் போயிருச்சு. ஐயோ, 5 நிமிஷத்துக்கு முன்னாடியே கரண்ட் ஆஃப் பண்ணிட்டானே. ஏனுங்க, என்ன அனிதாக்கா வீட்ல மட்டும் கரண்ட் இல்ல? யாரோ உள்ள வர மாதிரி இருக்குது. ஒருவேளை திருடனா இருக்குமோ? இதுக்கு மேல என்ன சொல்ல போற? சொல்றதுக்கு வேற ஏதாவது போய் இருந்தா சொல்லிடு. அவதான் ஏமாத்தி எல்லாத்தையும் என்கிட்ட இருந்து பறிச்சிட்டான்னு பார்த்தா நீயும் இப்ப அதே தான் பண்ணிருக்க. ஏன் ஆலியா, ஏன் இப்படி பண்ண? இந்த உலகத்துல பாட்டிக்கு அப்புறம் நான் யார் மேலேயாவது உயிரையே வச்சிருக்கேன்னா அது ஊ மேலதான் உனக்கு தெரியாதா? ஏன் இப்படி பண்ண ஆலியா? உனக்கு காசு பணம் அவ்வளவு முக்கியமா போயிடுச்சு. அதுக்காக நம்ம உறவை கூட மறந்துடுவியா? சக்தி ஒரு நிமிஷம். இந்தாங்க. என்ன இது? உங்களுக்கு பிடிச்ச பிராண்ட் செப்பல். இது என்ன, நான் தலையில வச்சுட்டு தூங்கணுமா? சரி, அதை விடுங்க. இங்க பாத்தீங்களா, டைம் பீஸ். இதோட அலாரம்க்கு தான் நீங்க டெய்லி எந்திரிக்கணும். அதெல்லாம் என் மொபைல்ல இருக்கு. முத்து, முத்து, என்னடி இவன் முத்துன்னு ஒருத்தைய உருவாக்கி விட்டான். செல்வியை மறப்பான்னு பார்த்தா எப்ப பார்த்தாலும் முத்து முத்துன்னு கூப்பிட்டு இருக்கான். முத்துவை கூப்பிட மட்டுமா செய்யறான், முத்துவை வச்சு என்னென்னமோ செய்யறான். நாம தான் இழிச்சவை மாதிரி வேடிக்கை பார்த்துட்டு இருக்கோம். என்ன முறைச்சு என்ன பிரயோஜனமாயா? உனக்கு வேற குரல் போயிடுச்சு. அடுத்து அவ செல்வியை கூப்பிட்டானா என்ன பண்ண போற? உன்னுடைய விருப்பப்படியே நீ ராமநாத வீட்டு மருமகளா வாழ போற. கண்டிப்பா என்னுடைய ஸ்தானத்திலிருந்து அவன் உன்னை நல்லா பார்த்துக்குவான். அம்மா, டேய், அவரை பத்தி தான் உனக்கு தெரியும்ல. அவர் எந்த முடிவு எடுத்தாலும் அதான் ஃபைனல்.
நம்ம அப்பா வேணுமா வேணாமாங்கிறத நீயே முடிவு பண்ணிக்கோ. வாடா.